ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் வீட்டில் நண்டு பிரியாணி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நண்டு பிரியாணியும் என்னது நண்டு காலை வச்சு தொக்கு பண்ண போகிறேன். அது எப்படி இருக்கும்னு தெரியல, ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சாப்பிட்டு எப்படி இருக்குது சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் செஞ்சிட்ருக்கேன், பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் எனக்கு வரும். மறக்காமல் என்னோட இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸு தம் போட்டேன். அதாவது ரொம்ப நாள் கழித்து நான் வந்து நண்டு பிரியாணி செய்யணுன்ட்டு ஒரு ஆசை, அதனால் செஞ்சேன். ஓகே, இது நல்லா வந்துச்சுன்னா உங்களுக்கு ரெசிபி தனியாக நான் ஒரு வீடியோவாக போடுறேன். அந்த நண்டு காலெல்லாம் வச்சு ஒரு தொக்கு மாதிரி பண்ணியிருக்கிறேன் நம்ம பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக. அப்புறம் வெங்காய பச்சடி. இந்த கிளார் அடிக்குது லைட் வெளிச்சத்துக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிரியாணியை வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்ட்டு ரிசல்ட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பாக இதோட ரெசிபி உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் போடுறேன். நார்மலாக தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறது, நான் ஆனால் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ அம்மா வருவாங்க. என்ன பிரியாணின்னு சொல்ல வேண்டாம், அவங்களே சாப்பிடும் போது பார்க்கட்டும். இல்லைன்னா சொல்லுவோம் நண்டு பிரியாணின்னா என்ன சொல்கிறாங்கன்னா அதையும் பார்க்கும். வராங்களா பாருங்க, பாவம் முடியாமல் வந்திருக்காங்க. கீரை வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்ன இதெல்லாம் 50 ரூபாடா. புது காய் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஓ, கத்திரிக்காவா? அப்புறம் சேப்பக்கிழங்கு வாங்கிட்டு இருந்தீங்களா? மட்டும் இல்லடாம்மா. போமா, அதுதான்மா ஆசையாக இருந்தது. இதெல்லாம் உங்களுக்கு தான் யூஸ். இந்த முள்ளங்கிலாம் எனக்கு செட் ஆகலை. ஓகே, இது செமையாக இருக்கே, ஃப்ரெஷ்ஷாக. ஓகே ஓகே ஓகே, இது ஓகே, சூப்பர். சாம்பார் வெங்காயம் வாங்கிட்டு வந்தியா? ஓகே, அதான் உனக்கு தான் வாங்கிட்டு வந்தியா? 60 ரூபா. சரி சரி சரி. வாசனை என்ன சொல்றியா? என்ன பிரியாணின்னு சொல்லு. தெரியாது. என்ன போட்டு பிரியாணி செய்வேன்? வான் கோழியா? தான் வேணான்றது. ஆட்டுக்கறியா? டிஃப்ரெண்ட்டாக செய்கிறோம். என்ன பிரியாணி? பிரியாணி கோழிக்கறி. நாட்டுக்கோழி சாப்பிட மாட்டீங்க, அப்புறம் என்ன சொல்லுவேன்? நண்டு பிரியாணி. இவ்வளோ வேலை கட்டி போயிருக்கு. ஆமாம், சும்மா ஒரு 4 நண்டு போட்டு தான் செய்வாங்க. சும்மா ரைஸ் மட்டும் சாப்பிட வேண்டியது தான். என்னம்மா சொல்கிற? நிஜமாக தான். நண்டு எது வாங்கிட்டு வந்தேன். நம்பவே முடியல. அம்மா அடம் பண்ணி வாங்கினேன். இது நண்டு பிரியாணிலாம் செய்யல. அதான் இப்போ செய்கிறல்ல, பாரு. ஓகேவா? சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஓகே, சரி சரி. அந்த காராமணி க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கொட்டை உரிச்சிட்டு கீரை உரிக்கணும். கீரை புளிச்ச கீரை உரிச்சிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, வேலை செய்யுங்க. நண்டு பிரியாணி எப்படிமா இருக்கு? டேஸ்ட் இருக்கா இல்லையா? அட்டகாசமா இருக்கு. சும்மா ஒரு 5 நண்டு போட்டதுக்கு டேஸ்ட் இருக்கா? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? இஷாந்த் எப்படிப்பா இருக்கு? சூப்பரா இருக்கு. நண்டு பிரியாணி, அந்த நண்டு காலை வந்து சும்மா கொஞ்சம் தொக்கு பச்சடி. சூப்பர். ஓகே, சாப்பிடுங்க. கலெக்ஷன் சூப்பர். சரி சரி, ஓகே, சாப்பிடுங்க. செம ஹாப்பி. கூட பார்க்க மாட்டோம். சரி சரி, சாப்பிட்டு சாப்பிட்டு. ஐயோ, ஏன்டா பயமுத்துறீங்க? யாருமா? யாரு? பாட்டி பாட்டி. எங்க போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வரீங்க? கடையில் போய் பால்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஓ,
ஆமாம். போயிட்டா போல இதுக்கு ஒரு வீடியோ எடுத்துக்கின்னு ரோட்டில் வராங்களா பார்த்துன்னு இருக்கிறியா? ஆமா. ஐயோ நம்ம பிரியாணி எப்படி இருந்தது? சூப்பர், நல்லா இருக்குது. மேக்ஸ் பட்டு எப்படி கத்துரு? எல்லாம் சாப்பிட்டாங்களா? எல்லாம் அருமையாக இருந்தாங்களா? எல்லாரும் அறியுமே. மாமா மட்டும் நான் அதை ஒரு நண்டு எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு குஸ்கா சாப்பிட்றாரு. அவர் மட்டும் அப்படிதான். நம்ம என்ன பண்றது சொல்லுங்க. கடைக்கு போயிட்டுருக்கோம். இல்லைம்மா, நான் என்னென்ன செய்ய போகிறேன்னா சப்பாத்தியில் நார்மல் சப்பாத்தி, பீட்ரூட் சப்பாத்தி, அப்புறம் எக்கு வந்து க்ரீன் கறி செய்ய போகிறேன். ஓகேவா? அதுக்கு தான் இங்கே வந்து வெங்காயம் வதக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் செய்யறதுக்காக நம்ம வெங்காயம் வதக்கிட்டு இருக்கோம். இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வதங்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளியை ஆட் பண்ணணும். அப்புறம் நான் ஒரு க்ரீன் கலரில் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிடுவேன். ஓகே, அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து பிரியாணி நண்டு பிரியாணி செய்கிறேன்னு சொல்லி அது வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறமா எடுக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. அதனால் அதோட கண்டினியூ தான் இது. அதுக்கப்புறம் சப்பாத்தி, எக் கறி செய்ய போகிறேன், க்ரீன் பீட் கறி. பண்ணுற காலையிலேருந்து வந்தியா? உட்காந்தேன், தண்ணி சாப்பிட்டேன். ஆமாம் ஆமாம், செம்ம வெயில். எனக்கு இப்போ நின்னே செய்ய முடியல, என்ன பண்ணுறது? சரி டிஃபன் பண்ணுமே அப்படின்ட்டு செஞ்சிட்ருக்கேன். அப்புறம் என்ன ஒன்றும் இல்லை. மாமா கண்ணாமாமா வந்து குளிச்சாரு, சாப்பிட்டாரு, பேசிட்டு போனார். மாமி சொல்லிச்சான், ரத்தனாலாம் வருது, அரிசி வாங்கிடுவீங்க, நான் மல்லி சாமான்லாம் வாங்கிட்டேன், விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு வருது ரத்தனா அப்படின்னு சொல்லிச்சான். மாமா சொல்லிட்டு போகிறார், வரேன் மாமான்னு. முதல்ல நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு வாங்க எல்லாம் அப்படின்னு சொல்கிறேம்மா போயின்னாரு. ஃபோன் பண்ணணும், இனிமே தான் போய் சேர்ந்துருப்பாரு, 6 மணிக்கு மேலே ஆகும்னாரு. அங்கே போகிறாரு? பின்ன வீட்டுக்கு தான் போவார். எங்கே போகிறார்? இந்த வண்டி எடுத்துன்னு போகிறாரு. போகிறாரு. விட்டு பஸ்ஸில் போகக்கூடாது. பாவம் வந்து போகிறாரு. இங்கே பாருங்க, எக் க்ரீன் கிரேவி. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கு வந்து பீட்ரூட் சப்பாத்தி அண்ட் நார்மல் கோதுமை சப்பாத்தி. இன்னைக்கு இதுதான் நம்ம வீட்டில் டிஃபன் நைட்டுக்கு. இங்கே வர பீட்ரூட் சப்பாத்தி இது பண்ணிங்கன்னா அப்படியே சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். நார்மல் சப்பாத்தியும் இருக்குது. மாமாவுக்கு வந்து பீட்ரூட் பிடிக்காது, அதனால் எங்களுக்கு பீட்ரூட் சப்பாத்தி, மாமாவுக்கு வந்து நார்மல் சப்பாத்தி. எக் கிரேவி பாருங்க, காலி பண்ணிடுச்சிங்க. இந்த உப்பு ஏன் லைட்டாக ஜாஸ்தினா, பட்டர் போட்டேன் பாரு, அதில் உப்பு இருக்குது போல, அதனால் தூக்கிடுச்சு. அம்மா எப்படிம்மா இருக்கு? அது முட்டை மாதிரி தெரியுதாடி? நல்லா இருக்கா? சப்பாத்தி சரி, நீ சாப்பிட மாட்டேன்ட்டு நார்மலில் ஒரு சப்பாத்தியும் பீட்ரூட்டில் ஒன்றும் வச்சேன். சாப்பிட்டு வச்சுக்கோங்க, இருக்கு. ஓகே, சாப்பிடுங்க.
எல்லாரும் சப்பாத்தி அப்புறம் நண்டு பிரியாணி அந்த எக்கு க்ரீன் கிரேவி எல்லாமே பக்காவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குதுங்களா. எல்லாரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இனிமேல் தான் நானும் மாமா மட்டும் சாப்பிட்ணும். சாப்பிட்டேன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோ உங்களுக்கு பண்ணிக்கிறேன். பாய்.